حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகர்ந்தவனாக, வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பித்அத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக, அவனது மார்க்கத்திலிருந்து சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் அந்த செய்திகளை எமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசையில் அல்லாஹுடைய மாளிகையில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில், நான் மரணித்தால் என்ற தலைப்பின் ஊடாக சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நிச்சயமாக நம்மை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் ஒரு நாள் நிச்சயமாக மரணித்தே ஆக வேண்டும் என்பதை இஸ்லாம் உறுதியாக சொல்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே ஆகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மரணத்திலிருந்து எந்த ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் தப்பிவிட முடியாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் அருட்கொடை என வர்ணித்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மரணித்து விட்டார்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் என்ன செய்ய முடியாது, நிரந்தரமாக வாழ முடியாது. மனிதன் என்கின்ற அடிப்படையில் மரணித்தே ஆக வேண்டும் என்பதை என்ன செய்கிறது, இஸ்லாம் உறுதியாக சொல்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அப்போ அன்பான சகோதரர்களே, ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தில் இருந்து நம்மில் எவராலும் என்ன செய்ய முடியாது, தப்பித்து கொள்ளவே முடியாது என்பதை இஸ்லாம் உறுதியாக சொல்லுகிறது. அப்போ மரணத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய, மரணிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாம் இயற்கையாகவே உருவாகியது என்று சொல்லக்கூடிய நாத்திகன் கூட மரணத்தை ஏற்றிருக்கிறான். மரணம் என்கின்ற ஒன்று வராதுன்னு என்ன செய்யலை, அவன் கூட சொல்லலை. மரணம் என்பது இருக்கிறது என்பதாகத்தான் என்ன செய்கிறான், அவர் கூட சொல்லுகிறான்ங்கிறத நாம் பார்க்கலாம். அப்போ அன்பான சகோதரர்களே, அப்படி ஒரு மரணம் நம்மை நெருங்கினால், நாம் மரணித்து ஜனாசாவாக வைக்கப்பட்டால் என்னுடைய நிலை என்ன? நான் மரணித்தால் என் மரணத்துக்கு பின்னாடி உள்ள நிகழ்வுகளுக்கு நான் தயாராகி விட்டேனா, நான் உருவாக்கி விட்டேனா, நான் அதற்கு தயாரான நிலையில்தான் மரணிக்கிறேனா, மரணித்தால் என்னுடைய நிலைமை என்ன என்பதை பற்றி நிச்சயமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக சொல்கிறோம் பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷனை நோய் விசாரிக்க சென்றாலோ அல்லது ஒரு ஜனாசா வீட்டுக்கு, மரணித்த வீட்டுக்கு நீங்கள் சென்றாலோ அவர்களுடைய குறைகளை பேச வேண்டாம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அவங்க அந்த உலகத்தில் செஞ்ச தவறுகளை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், நலவுகளை மாத்திரம் பேசுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கெடுதிகள் எதையும் பேசக்கூடாது, நலவுகளை மாத்திரம் பேசுங்க. ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றிருக்கக்கூடிய அந்த இடத்தில், ஒரு ஜனாசா வீட்டுக்கு நாம் சென்றிருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம் எதை பேசுகிறோமோ அதை என்ன செய்வார்கள்,
வானவர்கள் ஆமீன் சொல்ல அல்லாஹு தஆலா அங்கீகரித்து விடுவான்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய சகோதரனுக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல போகிறோம் அல்லது என்ன செய்ய போகிறோம்? எதிராக நாம் சாட்சி சொல்ல போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த இடம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்படி அவர்களுடைய கெடுதிகளை பற்றி நீங்கள் பேசிடாதீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நம்மளோட உறவுகளை நாம் பார்க்கலாம். என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஜனாசா வீட்டுக்கு போய்த்தாங்கன்னு வைங்களேன். அந்த ஜனாசா வீட்டுக்கு போனால் மரணித்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவர் செஞ்ச நலவுகளை நம்மளால் பார்க்க முடியலை. உலகத்தில் அவர் செஞ்ச நலவுகளை நம்மளால் பார்க்க முடியலை. அப்போ அந்த இடத்துல என்ன தெரியுமா செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கெடுதிகளை பேச வேணாமன்ட்டாங்க. அதனால் இவருடைய நலவுகளைத்தான் என்ன செய்யணும்? நாம் பேச வேண்டும். பேசுகிறதுக்கு தான் எந்த ஒரு நலவும் இல்லையே. ரசூலுல்லாஹ் நலவை பேச சொன்னாங்களேங்கிறதுக்காக நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க அவர். ஆனால் இவர் நல்ல மனுஷனாக இருந்ததை நாம் பார்க்கல. ஆனால் அந்த இடத்துல நல்லதை பேச வேண்டும் என்பதற்காக எப்படி பேசுவாங்க? நல்லொரு மனுஷன், 5 நேரம் தொழுகிற மனுஷன், அடுத்தவங்களுக்கு உதவுற மனுஷன்னு என்ன செய்வாங்க? அந்த இடத்தில் அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் கெடுதிகளை பேச வேணாம் என்று சொல்லிட்டாங்கன்றால், நலவுகளை மாத்திரம் பேசுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்றால், நலவு இருந்தால் தான் பேசணும், நலவு இல்லைன்னா பேசக்கூடாது. நாம் அவருக்காக பொய் சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? நமக்கு பாவத்தை சம்பாதிக்க கூடாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் நம்மட பார்வையில் எந்த ஒரு நலவையும் நாம் காணலியா, நாம் என்ன செய்யணும்? அந்த இடத்தில் மௌனமாக பொய்த்திர வேண்டும்ங்கிறது தான் அந்த இடத்துல அர்த்தம்ங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்னும் சிலர் எப்படி தெரியுமா பேசுவாங்க? உதாரணத்துக்கு வைங்களேன், எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர் மரணிச்சிட்டார், எனக்கு நெருக்கமான ஒரு மனுஷன் மரணிச்சிட்டார். அவ்வாறு அவர் மரணித்த செய்தி எனக்கு கேள்விப்பட்டதோடு எனக்கு கவலை வருது. என்னுடைய நண்பர், எனக்கு நெருக்கமான நண்பர், நான் 2 பேரும் நல்ல முறையில் இந்த உலகத்தில் நட்பு பாராட்டி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் மரணித்து விட்டாரே என்று எனக்கு கவலை வருது. நாம் அந்த ஜனாசாவுக்கு போனால் அந்த ஜனாசாவை நாம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க? அவருடைய கெடுதிகளை நீங்கள் பேசக்கூடாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் நாம் எப்படி தெரியுமா கெடுதிகளை பேசுவோம்? அந்த இடத்துல போய், நான் உன்னோட பழகின காலத்தில், நாம் நட்பு பாராட்டிய இந்த காலத்தில் உனக்கு நான் எத்தனை தடவைகள் சொல்லியிருப்பேன், இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுடுன்னு சொல்லிடுறேன். எத்தனை தடவைகள்? இந்த கெட்ட வேலையை செய்யாதே, இது நாளைக்கு நம்மளை நரகத்தில் கொண்டு போய்த்து சேர்த்துரும், நீ கெட்டவனாக மரணித்து போய்விடாதே என்று எத்தனை தடவைகள் என்ன செய்திருப்பேன்? நான் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தியா, நீ அதையெல்லாம் கேட்காமல் கடைசியில் கெட்டவனாகவே மரணித்து போய்விட்டாயே என்று கவலையில் என்ன செய்வார்? கண்ணால் கண்ணீர் வடிக்கிற அந்த நிலைமையில் கண்ணீரை வடிச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் எதை செய்ய வேணான்னு சொன்னாங்களோ அதை அந்த இடத்துல செய்வார். பாருங்க, நாம் அவர கோபத்தில் கெட்டவர்னு சொல்லலை, அவர் மீது இரக்கத்தில் இவர் சொல்றார். எப்படி? இந்த உலகத்தில் கெட்டவனாக வாழ்ந்தாய், நீ திருந்திருன்னு சொன்னேன், கடைசியில் திருந்தாம கெட்டவனாகவே மௌத்தா பொய்த்தாயேன்னு என்ன செய்கிறோம்? நாம் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எதை பேச வேணான்னு சொன்னாங்களோ அதை ஒரு வகையாக என்ன செய்கிறோம்? பேசி முடித்து விடுகிறோம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் மரணிக்கின்ற போது நாம் மரணிச்சிட்டோம் என்றால் நம்முடைய சொந்தக்காரர்கள், உறவுகள் எல்லோரும் என்ன செய்வாங்க? நம்முடைய ஜனாசாவுக்காக வருகை தருவார்கள். ஓமா இல்லையா? எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்மளை தெரிஞ்சவங்க, நம்மளை பற்றி அறிஞ்சவங்க அத்துணை பேரும் என்ன செய்வார்கள்? ஜனாசாவுக்காக வருகை தருவார்கள். அப்படி வருகை தர அந்த மக்கள் நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசணுமா, அல்லது அவர்கள் நம்மளை பற்றி கெட்ட விதமாக பேசணுமா? அல்லாஹு தஆலா நல்ல விதத்தை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது நான் கெட்டவன் என்பதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அவங்க எப்படி பேசணுங்கிறதுக்கு நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேனாங்கிறத நாம் முதலாவது யோசிக்கணும். நான் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று அழகான முறையில் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேனா? நான் மரணித்தால்
என் உறவுக்காரர்கள் எனக்காக சாட்சி சொல்லுவாங்களா? நான் நல்ல வேண்டவங்க பேசுவாங்களா? எனக்காக அவர்கள் பிரார்த்திப்பார்களா? நான் மரணித்தால் என்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். நான் மரணித்தால் எந்த நிலைமை என்ன? பொய் சொல்ல வேணான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். பொய் சொன்னால் நாம் கெட்டவனா பேத்துருவோம். உதாரணமாக பாருங்களேன், இப்போ இன்றைக்கு அல் ஹசனாத் மஸ்ஜிதை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக நான் சொல்கிறேன், நம்மட பள்ளிக்கு ஒரு 100 குடும்பம் என்ன செய்யலாம், அதாவது மஹல்லா வாசிகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 குடும்பம் மஹல்லா வாசிகளாக இருக்கிறாங்க. அப்படி என்றால் இஷா தொழுகைக்கு வந்தவங்க எத்தனை நபர்கள்? இஷா தொழுகைக்கு வந்தவர்கள் எத்தனை நபர்கள்? இந்த இடத்துல நான் இஷா தொழுகைக்கு வராமல் மரணித்தால், இஷா தொழுகைக்கு வராமல் நான் மரணித்தால், என் ஊர்வாசிகள், என் நண்பர்கள், என் உறவுக்காரர்கள் நான் ஒரு தொழுகையாளின்னு பேசுவாங்களா? நான் ஒரு தொழுகையாளின்னு பேசுவாங்களா? 5 நேரம் தொழுகிற மனுஷன் அப்படின்னு பேசுவாங்களா? ஒரு காலமும் பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா பேச மாட்டாங்க? அப்படி அவங்க பேசினா அவர்கள் பொய் பேசுகிறார்கள். அப்படி பேசினால் அவர்கள் பொய் பேசுகிறார்கள். அப்படி பொய் பேசினால் அவர்களுக்கு பாவம் எழுதப்படும். அதனால ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, நான் தொழுகையாளி என்று தொழாத என்னை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அப்ப நாம மரணித்தால், அப்ப நான் மரணித்தால் என்னோட நிலைமை என்ன? யாரும் என்னை பார்த்து பொய்க்கு நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க. பொய்க்கு நல்லவன்னு சொல்லணுமா, அல்லது உண்மையாகவே என் உறவுக்காரர்கள் என்னை நல்லவன் என்று பேசணுமாங்கிறத நான் அந்த இடத்தில் மரணித்திருக்கிற அந்த நேரத்தில், அன்பான சகோதரர்களே, நான் அந்த இடத்துக்கு தயாராகி விட்டேனா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது பாருங்க, இப்போ நாம் மரணிச்சிட்டோம்னு வைங்களேன். இப்போ நாம் மரணித்தால் நம்மட ஜனாசாவை எங்கே வைப்பாங்க? நாம் மரணித்தால் நம்மட ஜனாசாவை நம்மட வீட்டில் தான் வைப்பாங்க. நம்மட வீட்டில் தான் வைப்பாங்க. நம்மட வீட்டில் ஜனாசாவை வச்சால், நம்ம நிறைய ஜனாசாவுக்கு போய்த்திருக்கிறோம், ஓமா இல்லையா? நிறைய ஜனாசாவுக்கு போய்த்திருக்கிறோம், நிறைய ஜனாசாவில் கலந்து கொண்டு இருக்கிறோம். நாம் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு செஞ்ச வேலை என்ன? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பார்ப்போம். ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாசா வீட்டில் நான் செஞ்ச வேலை என்ன? நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனால் எனக்கு தெரிஞ்சவராக இருப்பார், உறவுக்காரராக இருப்பார், நெருக்கமான மனுஷனாக இருப்பார். அவர ஜனாசாவை பார்த்து கவலைப்படுவேன், கண்ணால் கண்ணீர் வடிப்பேன். கண்ணால் என்ன செய்வேன்? கண்ணீர் வடிப்பேன். அவரை செஞ்ச நலவுகளை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்ப்பேன். மனுஷனை பாரு, 2 பேரும் ஒன்னாத்தான் இருந்தோம், மூத்தா போய்த்தானே, அவர் மரணிச்சு போயிட்டாரேங்கிற ஒரு கற்பனையும் கவலையும் என்ன செய்யும், நம்மட உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் பாருங்க, மரணிச்ச மனுஷன் நிலைமை என்ன தெரியுமா? அதான் நம்ம தலைப்பு போட்டுறீங்க. எப்படி நான் மரணித்தால் என்னோட நிலைமை என்ன? நான் மரணித்தால் என்னுடைய நிலைமை என்ன? நாம் அந்த இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சு பார்ப்போம். வெளியே உள்ளவங்க என்ன செய்வாங்க? நம்மளை பார்ப்பாங்க, கண்ணால் கண்ணீர் வடிப்பாங்க, நாம் செஞ்ச நலவுகளை பற்றி பேசுவாங்க, 4 பேர் ஒன்றா சேருவாங்க. அது அல்லாமல் புதிய கதைகள் அந்த இடத்துல என்ன செய்யும், உருவாகும். அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த இடத்துல மரணிச்சிருக்கிற ஜனாசாவாக இருக்கிற நாம் அந்த இடத்துல எதை யோசிப்போம்? நமக்கு அந்த இடத்துல என்ன தேவை? நம்மட தேவையை இவங்க நிறைவேற்றாங்களா இல்லையாண்டால் நிச்சயமாக நிறைவேற்றலை. நிச்சயமாக என்ன செய்யலை? அவங்க யாரும் நிறைவேற்றலை. மரணித்தவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமா? யாராவது எனக்கு பிரார்த்திக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு துஆ கேட்க மாட்டாங்களா? பிரார்த்திக்க மாட்டார்களா? இதுதான் மரணித்த ஒவ்வொரு ஜனாசாக்களுடைய, மரணித்தவருடைய எதிர்பார்ப்பும் இதாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யறதில்லை, அந்த இடத்துல போய்த்து அவருக்காக துஆ கேட்கறது இல்லை. உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு செய்தி சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய தூதரே அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணித்தது போல இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அவர் மௌத்தாகிட்டாருன்னு, சிலர் சொல்கிறாங்க அவர் மரணிக்கலண்டு. அல்லாஹ்வுடைய தூதரே கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அபூ ஸலமா அலிக்கிட்ட போகிறாங்க. அங்கே போய் பார்த்தால் அவருடைய பார்வை நிலை குத்திய நிலைமையில் இருக்குது. அவருடைய பார்வை நிலை குத்திய நிலைமையில் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பக்கத்தில் போய்த்து என்ன செஞ்சாங்க?
அவருடைய கண்கள் அப்படியே ரசூல்லா இமைகளை வந்து ரசூல்லா அப்படியே மூடி விட்டாங்க. மூடி விட்டுட்டு சொன்னாங்க, அபூ சலமா மரணித்து விட்டார்ன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அபூ சலமா மரணித்து விட்டார்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களை, சொல்லிட்டு பாருங்க, எல்லாரும் அழ ஆரம்பித்தாங்க. அழ ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தான் ரசூல்லா சொல்கிறாங்க, அதாவது நலவுகளை மாத்திரம் பேசுங்க, கெடுதிகளை பேச வேணாம். நீங்கள் பேசக்கூடியது அத்தனையும் என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா அங்கீகரிக்கிறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல சொல்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஒரு வேலை பார்க்குறாங்க பாருங்க. அல்லாஹுடைய தூதர் செஞ்ச அந்த செயலை பொறுத்த வரைக்கும் நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரியாது, அல்லது தெரிந்து கொண்டு என்ன செய்கிறோம், நாம் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். நிறைய பேருக்கு அது தெரியாது, அல்லது நம்மில் அதிகமானவர்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்கிறோம், செயல்படுத்தாமல் இருக்கிறோம். அப்படிங்கிறத பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு துஆ ஓதுறாங்க. அபூ சலமா ரலியுடைய முகத்தை பார்த்து, அல்லாஹும்ம ஃபிர்லி அபீ சலமா வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வஹ்லுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. ரசூலுல்லாஹ் ஒரு துஆ ஓதுறாங்க. அல்லாஹ்வே அபூ சலமாவை மன்னிச்சுக்க, இந்த அபூ சலமாவை என்ன செஞ்சிரு, மன்னித்துக்கொள். உன்னிடத்தில் அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் இருப்பார்களே, அவர்களோடு இவருடைய அந்தஸ்தையும் உயர்த்தி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டாங்க. துஆ கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் விட்டு போன அனைத்துக்கும் நீயே பொறுப்புதாரியாக, எல்லாத்தையும் விட்டுட்டு போய்த்தாரு. அவர் விட்டுட்டு போன எல்லாத்துக்கும் என்ன செய், நீ பொறுப்புதாரியாக இரு. யா அல்லாஹ், அவரையும் மன்னித்துக்கொள், எங்களையும் நீ மன்னித்துக்கொள். அவருடைய கபரை நீ விசாலமாக்கு, அதில் நீ ஒளியை ஏற்படுத்துன்னு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க. அன்பான சகோதரர்களே, நம்மில் அதிகமானவர்களுக்கு இப்படி ஒரு துஆ இருக்குதான்னு கூட தெரியாது. ஏண்டா பாருங்க, நாம் அதிகமான ஜனாசா வீடுகளை பார்த்துருக்கிறோம். ஜனாசாவுக்கு பக்கத்தில் துஆ ஒன்று எழுதியிருப்பாங்க. என்ன துஆண்டால், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு அப்படின்னு ஒரு துஆ எழுதியிருப்பாங்க. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து, மரணித்த மனுஷனை பார்த்து, அந்த முகத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய துஆ இந்த துஆ. நான் சும்மா உதாரணத்துக்கு கேட்குறேன் பாருங்க. நமக்கு நெருக்கமான ஒரு நண்பர், நெருக்கமான ஒரு உறவுக்கார மனுஷன் வெளிநாட்டில் மௌத்தா போய்த்தார்னு ஒரு தகவல் வருது. வெளியூரில் என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார்னு ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. கவலை வரும். ஏன், ஒன்னா வாழ்ந்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா விளையாண்டோம், ஒன்னா படித்தோம், எங்க போனாலும் ஒன்னா போனோம், ரெண்டு பேரும் இரட்டையர்கள் என்று ஊர்ல மக்கள் பேசுகிற அளவுக்கு ஒரே முகபாவனை, ஒரே நடத்தை, ஒரே செயல், ஒன்றாக வாழ்ந்த நண்பர்களில் ஒருவர் மௌத்தாகிட்டார். எங்க மௌத்தாகிட்டாரு, வெளிநாட்டில் மௌத்தாகிட்டார். அன்பான சகோதரர்களே, அந்த தகவல் கிடைச்சதென்றால் கண்ணால கண்ணீர் வடிப்போம், கண்ணால கண்ணீர் வடிப்போம். இந்த உலகத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த காலங்களை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யோசித்து பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் வேற வேற வேலைகளுக்காக ஓட ஆரம்பிப்போம். ஏன், அவர் தான் முன்னாடி இல்லையே, வெளிநாட்டில் மௌத்தாகிட்டாரு, அங்கே அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுது. கவலை வந்தது, கண்ணால் கண்ணீர் வடித்தோம், அவருக்காக துஆ கேட்டோம், நாம் வேற வேற வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம், அந்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தோம். இப்படி நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட செயல் ஓடுது. அதே நண்பர், ஆறுயிர் நண்பன் சொல்லுவோம் பாருங்க, அவ்வளவு நெருக்கம். அந்த நண்பன் இந்த உலகத்திலேயே மௌத்தான், அதாவது நம்மட ஊர்லேயே மரணிச்சிட்டான்னு வைங்களேன், நம்மட ஊரிலேயே அவர் மௌத்தாகிட்டார். ஜனாசா செய்தி கேள்விப்படுது, முதலால நாம தான் ஓடுவோம். ஓடி போய் அந்த நண்பனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நாம் செய்வோம். கண்ணால் கண்ணீர் வடியும், உள்ளம் அழும். சகோதரர்களே, நம்மளால் தாங்க இயலாது. ஒரு முறை ஜனாசாவை போய்த்து பார்ப்போம். ஜனாசாவை போய்த்து பார்த்தா கண்ணால் கண்ணீர் வடியும். அப்படியே திரும்பிட்டு வந்துடுவோம். கொஞ்ச நேரம் வேற வேற வேலைகளில் ஈடுபடுவோம். மனசு ஏற்றுக்கொள்ளாது, திரும்ப ஓடுவோம். திரும்ப போய்த்து அந்த ஜனாசாவை பார்ப்போம், திரும்ப வருவோம், திரும்ப அந்த ஜனாசாவை பார்ப்போம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து ஓதுன துஆ என்ன, அல்லாஹும்ம ஃபிர்லி அபீ சலமா
மௌத்தா போனது என் நண்பன் அப்துல்லா, அல்லாஹும் மக்ஃபிர்லி அப்துல்லான்னு ஓத போறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யா அல்லாஹ், அல்லாஹ்வே என் அப்துல்லாவை மன்னிச்சுக்கிடுங்கன்னு அந்த சொல்ற அந்த வார்த்தை இருக்குது, வாயிலிருந்து அந்த வார்த்தை வருமா? பொண்ணா இருந்த நண்பன் மௌத்தாக இருக்கிறாரு, ஜனாசாவாக இருக்கிறாரு. அவர முகத்தை பார்த்து யா அல்லாஹ், அல்லாஹ்வே அப்துல்லாவை மன்னிச்சுக்கிடுன்னு வாய் நடுங்கு, கண்ணால கண்ணீர் வடியும். ஏன் அப்துல்லா மௌத்தாகிட்டான், இந்த அப்துல்லாவை மன்னிச்சுக்கிடுன்னு நம்ம அந்த இடத்துல ஓத போற அந்த துவா. அந்தஸ்தால் இவனை உயர்த்து, உலகத்தில் அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் கொண்டு இருப்பாங்களே அவங்களோட சேர்த்து இவனுடைய அந்தஸ்தை நீ உயர்த்து ரப்பே. இவன் விட்டுட்டு போன அத்துணைக்கும் நீ பொறுப்புதாரியாக இரு, அவனையும் மன்னிச்சுக்க, அவன நண்பன் நான், என்னையும் மன்னித்துக்கொள் யா அல்லாஹ். என் நண்பனுடைய கபரை விசாலமாக்கி வை யா அல்லாஹ். என் நண்பனுடைய கபருக்கு ஒளியை ஏற்படுத்தி, பிரகாசத்தை ஏற்படுத்தி. ஒரு நண்பன் கூனி குறுகி கண்ணால கண்ணீர் வடிச்சு உள்ளத்தால பிரார்த்திக்கிற இடம் சகோதரர்களே, அந்த இடம். அந்த இடத்துல பாருங்க, இந்த துவா யாருக்கும் தெரியாது, இந்த துவா யாருக்கும் தெரியாது. நம்மளை பெத்த தாய் இருக்கிறாளே, நம்மட ஜனாசா செய்தி கேள்விப்பட்டால் அடுத்த கணம் அவட உயிர் பிரியறத விரும்புவா, அடுத்த கணம் அவட உயிர் பிரியறத விரும்புவா. அவ்வளவுக்கு இந்த உலகத்தில் நேசிக்கிற உறவு நம்மட தாய், நம்மட மனைவி, நாம பெத்த பிள்ளைங்க, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள். அன்பான சகோதரிகளே, எல்லாரும் இருந்து அழுவாங்க, எல்லாரும் இருந்து என்ன செய்வார்கள், நாம மரணித்து விட்டோம் என்று அழுவார்கள். ஆனால் நாம என்னத்தை எதிர்பார்க்கிறோமோ அதை அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த இடத்துல கவலையை வெளிப்படுத்துவாங்க, கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் ஜனாசாவாக நாம என்ன எதிர்பார்க்கிறோம், என் தாய் அழுவுறா, எனக்காக பிரார்த்திக்க மாட்டாளா? என் தந்தை அழுகிறார், எனக்காக பிரார்த்திக்க மாட்டாரா? என் ஆருயிர் நண்பன் அழுகிறான், எனக்காக பிரார்த்திக்க மாட்டாரா? என் பிள்ளை செல்வங்கள் எல்லாம் அழுகிறார்கள், எனக்காக பிரார்த்திக்க மாட்டாரா? என் நண்பர்கள், என் ஊர்வாசிகள், நலன் விரும்பிகள் எல்லாரும் என்னுடைய ஜனாசாவுக்கு வந்திருக்கிறாங்களே, யாராவது எனக்கு பிரார்த்திக்க மாட்டார்களா என்பதுதான் ஒவ்வொரு ஜனாசாக்களுடைய ஏக்கமாக இருக்கும். அப்ப அன்பான சகோதரர்களே, நான் மரணித்தால், என் ஜனாசா வீட்டில் வைக்கப்பட்டால், நான் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என் வீட்டில் நிறைவேறுமா? நான் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என் வீட்டில் நிறைவேறுமா? என் ஊரவங்க தருவாங்களா? என் உறவுக்காரர்கள் தருவார்களா என்றால் நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. ஏனென்றால் நான் அந்த இடத்துல போய்த்து ஏமாறக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல போய்த்து ஏமாறக்கூடிய ஒரு நிலையில தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு செய்தியை சொல்கிறேன் பாருங்க அன்பான சகோதரர்களே. அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் மௌத்தாகிட்டோன்னு வைங்களேன், இது ஒரு முக்கியமான பகுதி. நான் முதலாவது சொன்னது. ரெண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அதாவது நாம் மரணிச்சிட்டோம். நாம் மரணித்து முதலாவது வீட்டுக்குள்ளே நம்மளோட எதிர்பார்ப்பு நிறைவேறலை. ரெண்டாவது என்ன தெரியுமா, இப்போ நம்மளை குளிப்பாட்டுவாங்க, நமக்கு கபன் அணிவிப்பார்கள். இப்போ நம்மளை தொழுகை நடத்துவதற்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு கொண்டு வருவாங்க. பள்ளி வாயிலுக்கு என்ன செய்வார்கள், ஜனாசாவாக நாம் இருக்கிறோம், நம்மை தொழுகை நடத்துவதற்காக வேண்டி கொண்டு வராங்க. கொண்டு வந்து வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த இடத்துல பொதுவாக ரெண்டு விஷயம் ஞாபகப்படுத்தப்படும். என்ன, அதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதாவது தௌஹீத் ஜமாத்து வித்தியாசமாக சொல்லுவாங்க, தப்லீக் ஜமாத்து வித்தியாசமாக சொல்லுவாங்க, ஜமாத்துல் முஸ்லிமீன் வித்தியாசமாக சொல்லுவாங்க. யாருமே இதில் வித்தியாசம் காட்டுறதில்லை. எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக கொண்டு வரப்பட்டால் எல்லோருமே ஞாபகப்படுத்துறது ரெண்டு விஷயம். அதில் ஒன்று அவருடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஞாபகப்படுத்துவாங்க, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஞாபகப்படுத்துவார்கள். அன்பான சகோதரர்களே, மனுஷன் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழும்போது நம்மளோடு கொடுக்கல் வாங்கல் செய்திருப்பார். மனுஷன் மூத்தாகிட்டார், இப்போ நாம் அவரை தொழுகை நடத்துவதற்காக கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இந்த இடத்துல உங்கள் யாருக்காவது இவர் கடன் தர இருந்தால் இந்த கடனை இன்னார் பொறுப்பேற்கிறார். அவர் யாரு,
நம்ம பெற்ற பிள்ளையாக இருக்கணும், நம்மளோட கூட பிறந்தவங்களாக இருக்கணும், அல்லது நம்மளோட மனைவியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவுக்காரர்களாக இருக்கலாம். அவர் யாருங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அவர் யாருங்கிறத அவர் குடும்பத்தில் போய்த்து வாங்கிடுங்கன்னு சொல்லக்கூடாது, அவருடைய சகோதரர்கள் தருவாங்கன்னு சொல்லக்கூடாது, அவருடைய நண்பர்கள் இந்த கடனை பொறுப்பேற்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. இவரை கொண்டு போய்த்து அடக்கம் செஞ்சிருவோம். நண்பர்களில் எந்த நண்பனுக்கிட்ட போய்த்து நாம் கடனை கேட்குறது? அவர்கிட்ட போய் கேட்டால் இன்னொருத்தரை காட்டுவார், அவர்கிட்ட போனால் இன்னொருத்தரை காட்டுவார். அப்போ இந்த இடத்தில் யார் கடனை பொறுப்பேற்கிறாரோ அவர் அந்த இடத்துல சொல்லப்படணும். ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனோடு வந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்த மறுத்தார்கள். அந்த இடத்தில் ஒரு நபித்தோழர் பொறுப்பேற்று கொண்டார் கடனை ரசூலுல்லாஹ், அதுக்கு பின்னாடி அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். ஹதீஸை நாம் பார்க்கலாம். அப்போ அன்பான சகோதரர்களே, அந்த இடத்துல கடன் ஞாபகப்படுத்தப்படும், கடன் பொறுப்பேற்கப்படும். ரெண்டாவது விடயம் என்று சொன்னால், மனிதன் என்கின்ற அடிப்படையில் நம்மோடு வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் மனசை நோகடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பேசியிருக்கலாம், அவருடைய செயற்பாடுகள் அப்படி ஏதாவது ஒன்று அமைந்திருக்கலாம். அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சுக்கிடுங்க, அவரை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்பாங்க. அவரை என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சுக்கிடுங்கன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல ஜனாசா தொழுகைக்காக வந்திருக்கிற எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் வாழும்போது அவரோடு இருந்த அந்த கசப்பு தன்மை இருக்குது, இது அந்த இடத்துல வெளிப்படுத்த மாட்டார். அவர் மனப்பூர்வமாக மன்னிச்சுக்கிடுவார். அல்லாஹ்வுக்காக நான் அவரை மன்னித்து கொள்கிறேன், எனக்கு அவர் கஷ்டம் கொடுத்தார் தான், துன்பம் தந்தவர் தான், நான் அவரை மன்னித்து கொள்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிடுவார். ஜனாசா தொழுகைக்கு வராதவர், ஜனாசா தொழுகைக்கு வராதவர், நம்மளோட கொடுக்கல் வாங்கல்ல அல்லது நாம சந்தித்தவர்கள், நாம மூலியமாக கஷ்டப்பட்டவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், நாம துன்பம் கொடுத்தவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், நம்மட குடும்பத்தாருக்கு தெரியாது, நமக்கு தெரியும், நம்மட குடும்பத்தாருக்கு தெரியாது. அன்பான சகோதரர்களே, அதனால நான் மரணிப்பதற்கு முன்னாடி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறது தான் எனக்கு சிறந்தது, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பது எனக்கு சிறந்தது. இல்லை என்றால் இந்த உலகத்தில் நான் சேர்த்த எனது வணக்க வழிபாடுகளை நன்மைகளை என்னிடத்திலிருந்து பறித்து சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் தான் இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்களுடைய பாவத்தை நான் சுமந்து நரகம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்யப்படும், எனக்கு ஏற்படுத்தப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்றால், பண்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் மரணிப்பதற்கு முன்னாடி நிச்சயமாக இந்த விடயத்தில் என்ன செய்யணும், நான் தூய்மையானவனாக இருக்கணும். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா, ஜனாசாவை கொண்டு வர நேரத்தில் பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம் என்ன செய்வார், இமாம் தான் பொதுவாக தொழுகை நடத்துவார். இப்போ அந்த வீட்டில் இருந்து மகன் தொழுகை நடத்த போகிறாருன்னு வைங்களேன், மகன் பாப்பாட ஜனாசாவுக்கு தொழுகை நடத்த போகிறார் அல்லது சகோதரன் தொழுகை நடத்த போகிறார் என்றால் தொழுகை நடத்துறதுக்கு தகுதியானவர் அவர் இருக்கணும், தொழுகை நடத்துறதுக்கு தகுதியானவராக இருக்கணும். நாம் இன்றைக்கு பார்க்குறோம், ஜனாசா கொண்டு வரப்படும், ஜனாசாவை கொண்டு வந்துட்டு வீட்டில் இருந்து சொல்லுவாங்க, குடும்பத்தார் சொல்லுவாங்க, மௌலவி மகன் தொழுவிக்கட்டும் அப்படிம்பாங்க. மௌலவி மகனை கூப்பிடுவார், நாம் எத்தனையோ மகன்மாரை கூப்பிட்டு இருக்கிறோம். மௌலவி மகனை கூப்பிடுவார், கூப்பிட்டு கேட்பார், மகன் உங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த தெரியுமான்னு கேட்பார். ஜனாசா தொழுகை நடத்த உங்களுக்கு தெரியுமா? இங்கே இருக்கிறது யாரு, தன்னை பெத்த வாப்பா தகப்பன் ஜனாசாவாக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறார். மௌலவி மகன்கிட்ட கேட்குறாரு, மகன் உங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த ஏழுமா தெரியுமான்னு கேட்குறாரு. அப்போ அந்த நேரத்தில் சொல்லுவார் மகன், எனக்கு தெரியும் மௌலவி, எப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, எப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, நான் தொழுகை நடத்துவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் யார்? 5 நேர தொழுகைக்கு பள்ளியில் காணாத மனுஷன். 5 நேர தொழுகைக்கு நாம் அவரை பள்ளியில் காணலை, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை. ஜும்மாவுக்கு கூட கடைசியாக வருவார், அப்படிப்பட்ட ஒருத்தர். அன்பான சகோதரர்களே, எந்த ஒரு பயானுக்கும் இருக்க மாட்டார், முதலாவது அவர் தான் எழுப்பி போவார், அப்படிப்பட்ட ஒருத்தர். அன்பான சகோதரர்களை என்ன சொல்றாரு மௌலவியை பார்த்து, எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிறாரு. மகன் ஜனாசா தொழுகையில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு மௌலவி கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், மௌலவி ஜனாசா தொழுகைக்கு 4 ரக்காத்துக்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்படித்தானேன்னு கேட்பார்.
மௌலவி சிரிச்சிட்டு சொல்லுவார், உள்ளத்தால சிரிச்சு போட்டு மௌலவி சொல்வார், மகன் 4 ரக்காத்துக்கள் இல்லை வாப்பா, 4 தக்பீர்கள்னு சொல்லுவார். இவர் தான் வாப்பாக்கு தொழுகை நடத்த போறார். இவர் தான் வாப்பாக்கு தொழுகை நடத்த போறாரு. 4 ரக்காத்துக்கள் இல்லை வாப்பா, 4 தக்பீர்கள். உன்னால தொழுவிக்க 7 மாண்டு மௌலவி கேட்பாரு. நான் தொழுவிச்சிட மௌலவி, சொல்லுங்க முதலாவது தக்பீரில் நான் என்ன சொல்லணும்? மௌலவி சொல்லுவார், முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். ஓதிருவேன் மௌலவி. 2வது தக்பீரில் மகன் நபி மீது ஸலவாத்து சொல்லணும். அத்தஹியாத்தில் இறுதியாக நாம் ஓதுவோம் பாருங்க, ஸலவாத்துல் இப்ராஹிமியா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வரக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓதணும் வாப்பா. அப்போ அந்த மகன் கேட்பாரு, மௌலவி அந்த ஸலவாத்தை கொஞ்சம் ஃபுல்லாக சொல்ல இயலுமா? அந்த ஸலவாத்தை கொஞ்சம் ஃபுல்லாக சொல்ல இயலுமா? ஏன் வாப்பா உனக்கு பாடம் இல்லையா? அந்த ஸலவாத்து உனக்கு பாடம் இல்லையான்னு மௌலவி கேட்டால் அந்த மகன் என்ன தெரியுமா சொல்ல போறாரு? மௌலவி ஓதுற காலத்திலேயே இந்த துவாவில் தான் நாம் கூட அடி வாங்குறது, இந்த ஸலவாத்தில் தான் நாம் கூட அடி வாங்குறது. ஏண்டா அதில் 2 வார்த்தை மாறி மாறி வரும், 2 வார்த்தை மாறி மாறி வரும். அதுக்குத்தான் நாம் கூட அடி வாங்குறது. அதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா நான் பாடமாக்கிடுவேன், ஓதிடுவேன் அப்படிம்பாரு. இந்த பிள்ளை தான் மதரசாவில் ஓத போகிற காலத்தில் மௌலவி அடிப்பார்னு பாடம் கொடுக்காத, பாடமாக்க முடியாமல் பாடம் கொடுக்காத அடி வாங்கியவர் வாப்பா ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்குது. மௌலவி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் இவர் பாடமாக போகிறார். இவர் தான் என்ன செய்ய போகிறாரு? பாடமாக்கி அந்த இடத்துல வாப்பாவுக்காக தொழுகை நடத்த போகிறாரு. நாம் மரணிச்சா இப்படி ஒரு புள்ள நமக்கு தொழுவிச்சா எப்படி இருக்கும்? அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஸலவாத்தும் பாடம் இல்லை. மகன் 3வது தக்பீர் சொல்லப்பட்டால் 3வது தக்பீருக்கு பின்னாடி மரணித்தவருக்காக பிழை பொறுக்க தேட வேண்டும், மரணித்தவருக்காக துவா கேட்கணும். வாப்பா என்ன துவான்னு தெரியுமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க மௌலவி. அல்லாஹும்ம ஃகிஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி. போதும் மௌலவி, கையை நெட்டிடுவார், போதும். ஏன் அப்பா உனக்கு ஃபுல்லாக பாடம் இல்லையா? தேவையில்லையா மௌலவி? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது மௌலவிமார் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது உங்களில் யாருக்காவது ஜனாசா தொழுகையில் ஜனாசாவுக்காக பிரார்த்திக்கக்கூடிய இந்த துவா யாருக்கு பாடம் இல்லையோ, தொலை வந்திருக்கிறவங்கள்ட்ட மௌலவி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, உங்களில் யாருக்கு இந்த துவா முழுமையாக பாடம் இல்லையோ, பாடம் இல்லாதவர் அல்லாஹும்ம ஃகிஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்றாவது சொல்லிக் கொள்ளுங்கள் என்று மௌலவிமார் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அதனால் இவ்வளவு போதும் அப்படிம்பாரு. அன்பான சகோதரர்களே, எத்தனை தக்பீர்னு தெரியாது, ஒவ்வொரு தக்பீர்களுக்கும் இடையில் என்ன ஓதணும்னு தெரியாது, ஓதுறதையும் முழுமையாக ஓத தெரியாது, கடைசியில் ஜனாசா தொழுகை எப்படி தொழணும்னு கூட தெரியாத ஒரு பிள்ளையை விட்டுட்டு நான் மரணித்தால் என்ற நிலைமை என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த நிலைமையில் நாம மௌத்தாகினால், மரணித்தால் நம்முடைய நிலைமை என்னங்கிறத யோசிக்கணும். இன்னொரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளையும் சேர்த்துக்கிடுவோம். ஏன் நான் சொல்கிறேன்டால், இன்றைக்கு மௌலவிமார் விடக்கூடிய மிகப்பெரிய பிழைகளில் ஒரு பிழை என்ன தெரியுமா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது நபி தோழர்களை பார்த்து உங்களுக்கு பாடம் இல்லைன்றால் இதையாவது ஓதிக்கிடுங்கன்ற சொல்ல எங்கேயாவது சொன்னாங்களா? உங்களில் பாடம் இல்லைன்றால் இதையாவது ஓதிக்கிடுங்க. இன்றைக்கு நாம் இதை சொல்ல போய் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிற 500 பேரில் 450 பேருக்கு மேலாக அல்லாஹும்ம ஃகிஃபிர் லஹு வர்ஹம்ஹு தவிர வேற ஒன்றும் தெரியாது. அல்லாஹும்ம ஃகிஃபிர் லஹு வர்ஹம்ஹு தவிர ஒன்றும் தெரியாது. தன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனுக்கு துவா கேட்க கூட தெரியாது. அவங்களுக்காக தொழுகையில் அந்த துவாவை முழுமையாக ஓதுவதற்கு கூட இன்றைக்கு தெரியாதென்றால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என் வாப்பா ஜனாசா தொழுகையில் இருக்கிறாரு, என் பிள்ளைங்க ஜனாசா தொழுகையில் இருக்கிறாங்க, என் கூட பிறந்தவங்க ஜனாசா தொழுகையில் இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் ஊர் மக்கள் அத்தனை பேரும் இந்த ஜனாசா தொழுகையில் இருக்கிறாங்க. ஆனால் அதில் கூட என்னுடைய எதிர்பார்ப்பு அவங்களால நிறைவேற்ற முடியலையே, அதில் கூட என்னுடைய எதிர்பார்ப்பு அவங்களால நிறைவேற்ற முடியலென்றால்
நான் மரணித்தால் நான் பாக்கியசாலியா துர்ப்பாக்கியசாலியா, என்னுடைய மரணம் எனக்கு வெற்றியா தோல்வியாங்கிறத நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, மரணிச்ச என்ற முகத்தை பார்த்து என்ற குடும்பத்தில் யாருக்கும் எனக்காக துவா கேட்க தெரியல. மரணித்த எனக்கு ஜனாசா தொழுகையில் எனக்காக பிரார்த்திக்க என்னுடைய ஊர் மக்கள், என் சொந்தக்காரர்கள், என் உறவுக்காரர்கள் யாருக்குமே தெரியலை. அப்படி என்றால் நான் உண்மையிலேயே பெரும் நஷ்டவாளி. நான் உண்மையிலேயே பெரும் நஷ்டவாளி. இந்த உலகத்தில் பிறந்தேன், வளர்ந்தேன், திருமணம் முடித்தேன், கஷ்டப்பட்டேன், ஹலாலா சம்பாதிச்சேன், பிள்ளைங்களை பெற்று வளர்த்தேன், அவங்களுக்காக நான் செலவழித்தேன், கடைசியில் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நஷ்டவாளியாக நான் மரணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அன்பான சகோதரிகளை, பெரும் ஒரு நஷ்டவாளியாக நாம் மாறுகிறோம் அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் நம்மளோட உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அன்பான உறவுகளே, அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி என்றால் உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு தகவலை நான் சொல்கிறேன். என்ன தகவல் அப்படின்னு சொன்னால், இதில் யாருக்காவது இந்த உலகத்தில் நான் மரணிக்கும் வரைக்கும் ஹலாலான முறையில் என் ஆசையை நான் நிறைவேற்றிக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, அப்படி உங்களில் யாராவது நீங்கள் கையை உயர்த்தினால் அந்த ஒருத்தருக்கு நான் சான்ஸ் தாரேன். உதாரணமாக சொல்கிறேன், ஒரு சான்ஸ் தாரேன். இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கே நான் அனுப்பி வைக்கிறேன். என்னென்ன ஹலாலாக நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்துணை நான் அனுபவிக்க வைக்கிறேன் அப்படின்னு நாம் சொன்னோம்னால், உதாரணத்துக்கு ஒருத்தர் எழும்புறாருன்னு வைங்களேன், முதலாவது நான் மக்கா போகணும் பாரு, நான் மதீனா போகணும் பாரு, நான் உம்ரா செய்யணும் பாரு, நான் ஹஜ்ஜு செய்யணும் பாரு, தாராளமாக செய்து கொள், அத்துணை செலவும் என்னுடைய செலவும். அடுத்தது என்ன உனக்கு ஆசை? நான் அமெரிக்கா போகணும் பாரு, ஆஸ்திரேலியா போகணும் பாரு, நான் அங்கே போகணும் பாரு, நான் இங்கே போகணும் பாரு, நீ சொல்கிற அத்துணை இடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன், நீ தாராளமாக போகலாம். ஹலாலா என்ன சாப்பிடணுமோ நீ சாப்பிடலாம், ஹலாலா என்ன அனுபவிக்கணுமோ நீ அத்துணையும் நீ அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு பின்னாடி நீ எங்கே மரணிக்கணும்னு விரும்புகிறாயின்னு கேட்டால், எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கு பின்னாடி நீ எங்கே மரணிக்க போகிறாய் அப்படின்னு அவற்ற ஒரு கேள்வி. எல்லாத்தையும் அனுபவித்து முடிஞ்சு ஒரு நாள் மரணிக்கத்தானே வேணும். எங்கே நீ மரணிக்க போகிறாய்ன்னு கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்லணும்? புல்மோட்டையில் அல் ஹசனாத் மஹல்லா தான் என்ற மஹல்லா, அல் ஹசனாத் மஹல்லா தான் என்ற மஹல்லா, அந்த ஊர் தான் நான், அந்த பள்ளி கட்டுப்படுத்தான் நான் வாழ்கிறேன், இந்த ஊரில் தான் நான் மரணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆச்சரியமா இல்லையா? ஏன் அவர் அப்படி சொல்லணும்? ஆச்சரியமாக இருக்குது. மக்கா போகணுங்கிறாரு, மதீனா போகணுங்கிறாரு, உம்ரா செய்யணுங்கிறாரு, ஹஜ்ஜு செய்யணுங்கிறாரு, அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அந்த ஹோட்டலுக்கு போகணும், இந்த வாகனத்தை ஓட்டணும், இதெல்லாம் நாம் பார்க்கணும்னு ஏராளமான ஆசை சொன்னார். எதையும் நம்மட நாட்டுக்குள்ளே சொல்லலை, எந்த ஒரு ஆசையும் நம்மட நாட்டுக்குள்ளே சொல்லலை. வெளிநாடு அங்கிருக்கக்கூடிய இன்பங்கள் என்று சொன்னவர், எங்கே நீங்கள் மரணிக்க போறீங்கன்னு கேட்டால், ஏன் அவர் நான் பிறந்த ஊரில் தான், நான் வளர்ந்த இந்த ஊரில் தான் நான் மரணிக்க வேணும் என்று சொல்கிறாரு. மக்காவில் மௌத்தா போகலாம்னு சொல்லியிருக்கலாமே, மதீனாவில் மௌத்தா போகலாம்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் அவர் இந்த ஊரை தெரிவு செய்தார்? அது ஏன் நீங்கள் இந்த ஊரில் மௌத்தா போகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன பதில் தெரியுமா சொல்கிறாரு? அன்பான சகோதரர்களே, அவர் சொல்கிறாரு, ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் நாம் நம்மட ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து மரணித்தவர்களுக்கு அநியாயம் செஞ்ச காலம் இருந்துச்சு. மூத்தா போனவர்களுக்கு அநியாயம் செஞ்ச காலம் இருந்துச்சு. என்ன அநியாயம் செஞ்சோம்? மரணித்தவர்கள் எங்கிட்ட எதை எதிர்பார்த்தாங்களோ அதை எங்களால் அவங்களுக்கு செய்ய முடியலை. போனோம், குளிப்பாட்டினோம், கபன் செய்தோம், தொழுகையில் கலந்து கொண்டோம், கொண்டு போய் அடக்கம் செஞ்சோம், நாம் வந்தோம், இப்படித்தான் இருந்தோமே தவிர அவர்கள் மரணித்ததிலிருந்து எங்கிட்ட எதை எதிர்பார்த்தாங்களோ, இஸ்லாம் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எதை செய்யுமாறு எங்களுக்கு வழிகாட்டியதோ அதை எங்களால் செய்ய முடியலை. அவங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் நாம் அவர்களை கஷ்டப்படுத்தி அடக்கம் செய்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் நாம் விளங்கிக்கிட்டோம், நாம் சில தகவல்களை படித்து கொண்டோம்.
எங்களோட ஊர் நிர்வாகம் முன்னுக்கு வந்தது, எங்களோட ஊர் பள்ளி மௌலவி முன்னுக்கு வந்தார். நாம் அவர்களை அணுகினோம், அவங்களோட பேசணும். ஜனாசாவோட சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்கள் என்ன, ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட துஆக்கள் என்ன, நாம் பேசினோம். இமாம் முன்னுக்கு வந்தார், எல்லாரும் கலந்துரையாடல் பண்ணினோம். ஒரு தனவந்தர் எழும்பினார், இந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்றார். இந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. நம்மட ஊரில் எத்தனை குடும்பங்கள் இருக்குதோ அத்துணை குடும்பங்களையும் கணக்கிட்டு இந்த தகவல்களை நாம் ஒரு பேப்பராக நாம் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தால் கசங்கி போய் கிழிஞ்சு போய்த்திரும். அதனால் அவங்கள்ட்ட எப்பவும் இருக்கணும், எல்லோரும் அதை பாடமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தனவந்தர் முன் வந்தார். மௌலவிமாறு அணுகினார். அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அச்சிடப்பட்டது, பிரிண்ட் எடுக்கப்பட்டது, லெமினேட் பண்ணப்பட்டது, கிழிந்து விடாமல், கசங்கி விடாமல், தண்ணீர் பட்டு விடாமல் அழகான முறையில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாம் கொண்டு வைத்து அதை ஒப்படைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். வயது முதிர்ந்தவர்கள் முதல் கொண்டு சின்ன பிள்ளைங்க வரைக்கும் அத்துணை நபர்களும் நாம் பாடமாக்கணும். கண்ணு தெரியாதவங்களும் பாடமாக்கணும், காது கேட்காதவர்களும் பாடமாக்கணும், வாய் பேச முடியாதவர்களும் பாடமாக்கணும். ஊரில் உள்ள அத்துணை நபர்களும் என்ன செய்தோம், நாம் பாடமாக்கணும். பெரியவங்க சின்னவங்கன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பாடமாக்கணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஊரில் ஒரு ஜனாசா என்றால் எங்களோட மக்கள் ஆசையோடு போகிறாங்க, எங்களோட மக்கள் ஆசையோடு போகிறார்கள். ஜனாசாவை பார்க்குறாங்க, மௌத்தா போன மனுஷண்ட பேரை சொல்லி அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். எங்களோட மக்கள் ஆசையோடு போகிறாங்க, எல்லா கடமைகளையும் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அழகாக செய்கிறாங்க. ஜனாசா தொழுகையில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு எல்லா மக்களும் ஜனாசாவிலே அந்த ஜனாசா தொழுகையில் அந்த ஜனாசாவுக்கு அவங்க பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை உளப்பூர்வமாக உள்ளத்தில் இருந்து என்ன செய்கிறாங்க, மனப்பூர்வமாக அந்த இடத்துல ஆறுதலாக அமைதியாக அழகாக என்ன செய்கிறாங்க, எல்லோரும் அவர்களுக்கு பிரார்த்திக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு அந்த திருப்தியை நாங்கள் கண்ணூடாக பார்க்குறோம். இது எங்கேயும் எனக்கு கிடைக்காது. இது எனக்கு அமெரிக்காவில் கிடைக்க போகிறதும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் எனக்கு கிடைக்க போகிறதும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் எங்களோட ஊரில் மரணிக்கக்கூடிய மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை அழகாக நாம் நிறைவேற்றுகிறோம். இன்ஷா அல்லாஹ். நான் மரணித்தாலும் எந்த ஊர் மக்கள் இதே மாதிரி என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வைப்பார்கள் என்று அதில் ஒவ்வொரு மனுஷனும் சொல்லணும். சகோதரர்களே, இந்த நிலைமையில தான் நாம் மௌத்தா போகணும். இந்த நிலையில் என்ன செய்யணும், நாம் மரணிக்கணும். உள்ளத்தில் கை வச்சு கேட்டுங்க பாருவோம், எனக்கு பாடம் இல்லையாண்டால் பாடம் இல்லை. நாம் நம்மளோட வாப்பாவை அடக்கிட்டு வந்து தான் நாம் இருக்கிறோம். நாம் நம்மளோட உம்மாவை ஜனாசாவை அடக்கம் கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்து தான் இருக்கிறோம். நம்ம யாரும் நம்மளோட உம்மாவை பார்த்து துவா ஓதலை, நம்மள யாரும் ஜனாசா தொழுகையில் முழுமையாக என்ன செய்யலை, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யலை. உள்ளம் கவலைப்படுது. நாளைக்கு என் புள்ள என்ன இப்படி கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடாது, என் புள்ள என்ன இப்படி கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடாது என்கின்ற உணர்வோடு அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் மரணித்தால் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி, நம்மள யாரும் இந்த உலகத்தில் மரணிக்காமல் இருக்க போகிறது இல்லை. நம்ம எல்லோரும் நிச்சயமாக மரணிக்க போகிறோம். அப்படி நான் மரணித்தால் என்னுடைய ஜனாசா திருப்திகரமாக அடக்கம் செய்யப்படணும். மரணித்த ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்ப்பது, யாராவது எனக்கு பிரார்த்திக்க மாட்டார்களா, துஆ கேட்க மாட்டார்களா, பாவ மன்னிப்பு தேட மாட்டார்களா? இதைத்தான் ஒவ்வொரு ஜனாசாக்களும் எதிர்பார்க்கிறது. அந்த ஜனாசாக்களுக்காக, மரணித்தவர்களுக்காக பிழை பொறுக்க தேடக்கூடியவர்களாக நாளை நாம் மரணித்தாலும் நமக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய, பிழை பொறுக்க தேடக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது